no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. இப்போ பீகார் எடுத்துட்டீங்கன்னா அவர் நிதிஷ்குமார் தொடர்ந்து 3வது முறைக்கு மேலே அவர் வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் ஏன் அவரை வீழ்த்த முடியல அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் விஷயம் பெரிய அளவில் ஊழல் புகார் அந்த கவர்மெண்ட் மேலே இல்லை. ஓகே, இப்போ அந்த 10,000 அந்த மாதிரி விஷயம் தான் ரீச் ஆனது, டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு பண்ணது. அப்போ இந்த மாதிரி பெண்களுக்கான முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு அதிக ஒதுக்கீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அவர்களை அது பெரிய அளவில் ரீச் ஆகுது. சொல்லி அடித்தது இன்றைக்கி நடந்ததா பிஜேபிக்கு? சின்ன கட்சிகளும் விடாமல் அந்த வாக்குகள் மூலம் இவங்களும் தேர்த்திக்கிட்டாங்க, அவங்களும் தேர்த்தாங்க, ஒரு மெகா கூட்டணி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி கூட பயங்கர சண்டை. காங்கிரஸ் தன்னுடைய தகுதிக்கு மீறி தொகுதியை கேட்டாங்க. 61 சீட்டு, 10% தான் ஸ்ட்ரைக் ரேட்டு, 6 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. நிதிஷ்குமாருடைய பெண்களுக்கான சீர்திருத்தங்கள், பெண்களை முன்னெடுத்த விஷயங்கள், அந்த அக்கௌண்ட்ல 10,000 போட்டது, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர்களுக்கு பெரிதாக தெரியும். எல்லாத்துக்கும் மேல ஒரு அமைதியான பீகார், மது விலக்கை அவர் கொண்டு வந்தார் வந்த உடனே. இன்னைக்கு தமிழ்நாடை வச்சுக்கிட்டு பீகாரை கம்பேர் பண்றதுன்றது தப்பு. ஆனால் பீகாரை தனியாக கொண்டு போறாங்க. இப்போ ஓட் சோறு, SIR இவர் அதை மட்டுமே பண்ணியிருந்தார். இதனால என்ன ஆச்சுன்னா தேஜஸ்வி கொண்டு வந்த நல்ல திட்டங்களும் மக்கள்கிட்ட எடுபடாமல் போய் பெரிய அளவில் அடி வாங்கி ராகுல் முக்கிய காரணியாக அதில். ஓகே, தேஜஸ்வி தோத்ததுக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் தான் பெரிய காரணம். நம்ம சித்தப்பா பிரசாந்த் கிஷோர் அவரை பற்றி பேசியே ஆகணும் சார். மிகப்பெரிய தோல்வி. சித்தப்பா பிரசாந்த் கிஷோருடைய வியூகம் வகுப்பு அவருக்கே ஜெயிக்கலை, அவருக்கே வேலைக்கு ஆகலை. விஜய்கிட்ட இவர் கூப்பிட்டு போனார். அது போன உடனே விஜயை முதல்ல மண்டைய கழுவுனது அவர் தான். ஓகே, கூட்டணிக்கு போகாதீங்க, ஏடிஎம் கூட போயிருப்பாங்க. இவர்கள் பிரசாந்த் கிஷோரை பெருசாக நம்பினோட விளைவு அதிமுக பாஜக பக்கம் போயிடுச்சு. இல்லாவிட்டால் இங்கே அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கும். அதை கெடுத்து விட்டது பிரசாந்த் கிஷோர். ஓகே, இவர் மேலே இன்னும் அந்த வெறுப்பு என்ன இருக்குது? குடும்ப ஆட்சி, லல்லு, இந்த வெறுப்பு அதை மீறி தேஜஸ்வியுடைய தனிப்பட்ட ஒரு இதுதான் இங்கே இருக்குது. ஆனால் அவர் தனி மரமாக நிற்கிறாரு. கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் என்ன பண்ணுது? தன்னுடைய வழக்கமான அதே ஸ்டைலில் கூட்டணி அதிக தொகுதியில் ஆசைப்பட்டு சண்டை போட்டு வாங்குறாங்க. அதில் 3 பேர் வாபஸ் வாங்கிட்டு பிஜேபிக்கு போயிட்டு அதெல்லாம் நடக்கும். இது தாவேகாக்கு நடக்கும். தாவேகாக்கு இது நடக்கும். நல்லா சொல்கிறேன், தாவேகா இந்த தேர்தலில் தனித்து நின்றால் அவர்கள் இருக்கிற வாக்கு சதவீதத்துக்கு ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. இன்னொன்று நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், விஜய் தேர்தலில் நிற்க மாட்டார். அவருக்கு அந்த தைரியம் கிடையாது. ஆதரவாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். பீகார் ரிசல்ட்ஸை பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். எதிர்கட்சிகளே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு பாஜக கூட்டணி ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்வீப் பண்ணியிருக்காங்க. பீகார் எலெக்ஷன்ஸ் ரிசல்ட் என்ன சொல்லுது? குறிப்பாக 20 ஆண்டு காலமாக நிதிஷ் அங்கே முதல்வராக இருக்கார். ஆன்டி இன்கம்பன்சியெல்லாம் எப்படி ப்ரோ இன்கம்பன்சியாக மாறுனுச்சு? ஆன்டி இன்கம்பன்சியை ஒருங்கிணைந்து அதுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்படுத்த முடியாத அளவுக்கு இந்தியா கூட்டணி எங்கே தோத்தாங்க சார்? இந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். ஆன்டி இன்கம்பன்சின்னா என்னென்னா, ஒரு கட்சி தொடர்ச்சியாக ஆளுது, அதனாலே ஆன்டி இன்கம்பன்சி வந்துடும்னு அர்த்தம் கிடையாது. 2 வருஷம் இருந்தால் கூட ஆன்டி இன்கம்பன்சி வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு, டிஎம்கே கவர்மெண்ட் இப்போ ஆள்றாங்க. ஆரம்பத்தில் 1 வருஷம் 2 வருஷம் அப்படியே ஓடிச்சு, பிஜேபி எதிர்ப்பு, அதிமுக ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு. ஆனாலும் அவர்கள் பண்ண வேலைலாம் ஜனங்களுக்கு எதிரான ஒரு ஒர்க்கு தான். ஆனால் அவங்க மத்திய அரசுக்கு எதிராக ஒரு படம் காமிச்சிருந்தாங்க. 3வது வருஷத்துலேருந்து மக்களுக்கு அந்த சூடு தெரிய ஆரம்பிச்சு. தண்ணி முதல்ல கொதிக்கும் போது லைட்டாக வெதுப்பாக நல்லாயிருக்கும்ல, கொதிக்கும் போது அதோடைய சூடு, அந்த மாதிரி ஜனங்களுக்கு அந்த சூடு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க. இதுதான் ஆன்டி இன்கம்பன்சி. ஒவ்வொரு விஷயத்துலையும் பெண்களை பாதிக்கிற விஷயம், சட்டம் ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, மது, போதை கலாச்சாரம், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இப்போ பீகார் எடுத்துட்டிங்கன்னா அவர் நிதிஷ்குமார் தொடர்ந்து 3வது முறைக்கு மேலே அவர் வந்துக்கிட்டு இருக்கார். ஆனாலும் ஏன் அவரை வீழ்த்த முடியல அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல் விஷயம் பெரிய அளவில் ஊழல் புகார் அந்த கவர்மெண்ட் மேலே இல்லை. ஓகே, ஒரு இடத்துல ஊழல் லஞ்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒர்க்கு நடக்கும்.
ஒர்க்கு நடக்கும், பணம் அதுக்கான ஒதுக்கப்படுற நிதியினால் நல்ல இது நடக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுல பீகார் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டை ஒப்பிட்டுட்டு மற்றதை ஒப்பிடக்கூடாது. பீகாருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருந்து அதில் இவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுல வெற்றி அடைஞ்சிருக்கார். ஓகே. 1. 2வது பெண்களுக்கான விஷயங்களில் இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வெளியே வர்றது மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு சாதாரணமாக தெரியும். பீகார் போன்ற மாநிலங்களில் அந்த மரியாதையே கிடையாது. ஓகே. அவர்கள் படிப்பறிவு மற்ற விஷயம் ஆண்களே எப்படி இருக்காங்கன்னா பெண்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். அப்போ இதுக்கு பெண்களை முன்னேற்றுவதற்கான திட்டங்கள் அங்கே இதே மாதிரி ஒரு இது இருக்குது. நம்ம மகளிர் சுய குழு மாதிரி அங்கே ஒரு பேர் இருக்குது. அது பெரிய அளவில் அவர் பண்ணி இப்போ அந்த 10,000 அந்த மாதிரி விஷயம் தான் ரீச் ஆனது. டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு பண்ணது. அப்போ இந்த மாதிரி பெண்களுக்கான முன்னேற்றங்கள், வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு அதிக ஒதுக்கீடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்பொழுது அவர்களை வந்து அது பெரிய அளவில் ரீச் ஆகுது. ஓகே. ஒரு லேடி பேட்டி கொடுக்கறது கூட ஒரு இதில் வைரல் ஆகும். நான் ஏன் இங்கே இதுக்கு ஓட்டு போடுறேன் இவங்களுக்கு என்டிஏக்குன்றது. அப்போ இந்த விஷயங்கள்லையும் அவர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தார். 3வது விஷயம் கூட்டணி ஃபார்ம் ஆகணும்னா இங்கே சொல்கிறாங்களே ஜொல்லாவில்னு அந்த இது நடக்காது, அங்கே நடந்துச்சு. ஓகே. எதிரில் குடும்ப அரசியல், லல்லு பிரசாத்துடைய குடும்ப அரசியலை மக்கள் வெறுத்து போய் தான் லல்லு பிரசாத் சிஷ்யன் நிதிஷ்குமாரை கொண்டு வந்தாங்க. நிதிஷ்குமார் என்ன பியூட்டினா அண்ணா மாதிரி இவங்கள மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு சிஎம். இன்னொன்று நிதிஷ்குமார்கிட்ட நல்ல விஷயம் என்னென்னா பாதி கலைஞர் பாதி ஜெயலலிதா மாதிரி சமூக நீதி திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், இதில் வந்து 2 இணைஞ்சி அவர் கொண்டு போனது பொதுமக்கள் மத்தியில் நல்ல ரீச். இதோடு சேர்ந்து இந்த என்டிஏ கூட்டணி போன தேர்தலில் பெரும் வெற்றி பெறலை. ஆமாம். அதுக்கு முக்கிய காரணம் சிராஜ் பஸ்வான். அவர் பெரிய அளவில் காலவாரி விட்டார். நம்ம சீமான் மாதிரி நிதிஷ்குமாருக்கு எதிராக வேட்பாளர்களை போட்டு நிதிஷுடைய தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்தார் சிராஜ் பஸ்வான். 43 தொகுதியோட சுருங்கி போனாங்க. ஆமாம். ஆனாலும் பாஜக வந்து விட்டு கொடுத்து அவரை சிஎம்மாக கண்டினியூ பண்ண வச்சாங்க. பாஜகவுடைய முதல்ல இவர் சிராஜ் பஸ்வான் முடிச்சிடலாம். சிராஜ் பஸ்வானை வந்து அவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. எப்படி சீமான் வந்து ஒவ்வொரு தொகுதியிலும் 10,000 ஓட்டு அப்படி பிரித்தாரோ அந்த மாதிரி நம்முடைய தோல்விக்கு காரணம்னா அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. சிராஜ் பஸ்வானுடைய என்ன மேட்டர்னா 10% வெற்றின்றது அவங்களுடைய இது. எல்லா இடத்துலையுமே அவருக்கு அந்தளவு ஒரு ரீச் இருக்குது. இப்போ அவர் போட்டிட்ட இடங்களில் கூட பெரும்பான்மை இடங்களில் வெற்றி. அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டு பார்த்தா 80% 70% இருக்கும். 19 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அந்த வெற்றி வந்து பார்லிமெண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு. ஆமாம். அதற்கு பிறகு அவர் அந்த மினிஸ்ட்ரிலாம் கொடுத்துட்டு கூட்டணிக்குள்ளேயே வச்சுருந்தது இந்த தேர்தலில் மிக பெரும் வெற்றிக்கு ஒரு காரணமாக அமையுது. ஓகே. இன்னொன்று சில பகுதிகளில் குறிப்பிட்ட சமூகத்தினர் வாக்குகள் மிஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சவொன்னே ஓகே அந்த சமூகத்தை சார்ந்தவர்களை அந்த கட்சிகளை சின்ன கட்சியாக இருந்தாலும் இடிச்சு பாஜக ஒரு பியூட்டி. ஓகே. காங்கிரஸ் கிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா ஓகே ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தேர்தல் நடந்த பொழுது 0.84 தான் ராஜஸ்தானில் வெற்றியை இழக்கிறாங்க காங்கிரஸ். ஓகே. ஆமாம். அங்கே அவர்களுடைய திமிர்த்தனம் என்னென்னா அந்த கேசி வேணுகோபால் போன்றவர்கள், சமாஜ்வாடி பார்ட்டி, இந்த பிஎஸ்பி இவங்கெல்லாம் அங்கே மைனாரிட்டி கட்சி. ஆமாம். அவர்களை ஒன்றிணைக்காமல் அலட்சியப்படுத்தியோட விளைவு தோல்வியை தழுவும். அகிலேஷ் யாதவ் குறைஞ்சது ஒரு 5 சீட்டு தான் கேட்டார் மத்திய பிரதேசில், கொடுத்துருந்தா வெற்றி. அந்த திமிர்த்தனம் இருக்குல்ல அது பாஜக என்றைக்குமே கிடையாது. ஹரியானா பற்றி பேசுகிறாங்கல்ல இப்போ ஹரியானாவில் சார்னு, ஹரியானா தேர்தலெலாம் முடிஞ்ச அப்புறம் தான் அங்கே சார் வருது. ஹரியானாவில் வந்து ஆம் ஆத்மிக்கு இடம் கொடுத்துருந்தா அங்கே 4% ஆம் ஆத்மி, இவங்க 42. ஆமாம். அவங்க 44. 5 சீட்டு பாதியாக பிரித்து ஜெயிக்கிறாங்க 50-50. ஆமாம். 10 தொகுதியில் 0-10 இருந்ததை ஆம் ஆத்மியோட சேர்ந்தோன்னா காங்கிரஸும் ஆம் ஆத்மி கூட்டணி 5 தொகுதி, பிஜேபி 5 தொகுதி. இதில் புத்தி வரணுமா வேணாவா? 2 மாதத்தில் சட்டசபை தேர்தல் வருது. அப்போ ஆம் ஆத்மி அதே கூட்டணியை ரன் பண்ணியிருந்தா ஆட்சி பிடிச்சிடலாம், ஆட்சியை தக்க வச்சிருக்கலாம் ஹரியானாவில். ஆனால் துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டோன்னா ஆட்சி பிஜேபி கையில் போடுது. அப்போ இவர்களுடைய இது என்னென்னா கூட்டணி கட்சிகளை சின்ன கட்சிகளை மதிக்காது, பெரிய கட்சிகளோட சண்டை போடுறது. ஓகே. இன்றைக்கி ஒரு கருத்து பெருசாக வருது காங்கிரஸ்கிட்ட பார்த்தீங்களா, தேவையில்லாமல் ஸ்ட்ரைக் ரேட்டுன்னு சொல்லுவோம்ல. கிரிக்கெட் பேட்ஸ்மேனு 5 மேட்ச் ஆடிப்பான், மொதல் மேட்ச்சில் 90 ரன் அடிச்சிருப்பான், அடுத்த மேட்ச்லாம் 3 ரன் 4 ரன் 5 ரன்னு.
5 இது பண்ணி பார்த்தா அவனுடைய ஸ்ட்ரைக் ரேட்டு 5 மேட்ச்சுக்கு 15 ரன் இருக்கும் ஒரு மேட்ச்சுக்கு. நான் செஞ்சுரி அடித்தேனே. அப்புறம் 4 மேட்ச்சில் 0, 4, 7ன்னு அடிச்சேன்ல. அப்போ ஸ்ட்ரைக் ரேட்டு 15 ரன். 10 மேட்ச் ஆடினாலும் 40 ஒரு இதுக்கும் 50, 40, 30, 70 அடித்தா 45 அப்படி வச்சுருக்கான் ஸ்ட்ரைக் ரேட்னா அவன் நல்ல பேட்ஸ்மேன். ஆமாம். அந்த மாதிரி போட்டியிட்ட இடங்களில் அதிக இடங்களை ஜெயித்தால் அந்த கட்சி நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்கிற கட்சின்னு அர்த்தம். நீங்கள் இங்கே 24, 25 சீட்டுக்கு 18 ஜெயித்தாங்க தமிழ்நாட்டில். அது நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு. 60 வாங்கி 5 ஜெயித்தாங்க. ஞாபகம் இருக்கா? 2011 63 நாயன்மார்களாக வருவீர்கள் என்று பார்த்தால் பஞ்சபாண்டவர்களாக வந்தீர்கள்னார் கலைஞர். 60 கொடுத்தாங்க. ஆமாம், 3 சீட்டுக்காக சண்டை போட்டாங்க. 63 வாங்கி 5 தான் ஜெயிச்சாங்க. அப்போ இவர்கள்ட்ட என்ன பிரச்சனைனா இந்த டீம் ஒர்க்கு, ஹார்ட் ஒர்க்கு, ஸ்மார்ட் ஒர்க்கு இது எதுவுமே காங்கிரஸ்ட இல்லைன்ற. அதாவது மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவாங்கிற மாதிரி பெரிய கட்சிகள் பார்த்துக்குங்கிற மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. ஒன்று மக்களோட ஒன்றாத ஒரு தன்மை. இன்றைக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள்லாம் எங்கே யாருன்னு கேட்டிங்கன்னா யாருக்கும் தெரியாது. மக்கள்கிட்ட போய் வேலை செய்கிறதோ எதுவுமே கிடையாது. எப்படியோ நம்ம சீட்டு வாங்கிடுவோம், கூட்டணி கட்சியில் தான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. டாக்டர் செல்லகுமார்னு ஒருத்தர் இப்படி தான் சுற்றிக்கிட்டே இருப்பார் பாருங்கள். ரொம்ப பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் ஜெயிப்பாங்க. இது ஒரு பார்ட்டு. அப்போ அந்த இடத்துல அந்த சிராஜ் பாஸ்வான் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு இதில். அதுவும் இல்லாமல் பவன் சிங், அதுக்கப்புறம் வந்து உபேந்திர குஷ்வா சிறிய சமூகங்களை சேர்ந்தவர்கள் தான். அந்த அவங்க எல்லாரையுமே உள்ளார தூக்கி போட்டாங்க. அந்த இது வந்து நீங்கள் பாஜக எப்பவுமே உண்டு. 43 MP எம்எல்ஏ தானே இருக்குது. இவருக்கு எதுக்கு நம்ம முதல்வர் கொடுக்கணும்லாம் கணக்கு இல்லை. ஜெயிக்கணும். ஆமாம், நீ ஏன் முதல்வரார்? ஜெயிப்போம் அப்படி தான் இது பண்ணி இன்றைக்கி அவர் என்ன 78 அப்படி போனாலும் இவங்க 90 கிட்ட போயிட்டாங்க. ஆமாம். அப்போது சொல்லி அடித்தது இன்றைக்கி நடந்ததா பிஜேபிக்கு? சின்ன கட்சிகளும் விடாமல் அந்த வாக்குகள் மூலம் இவங்களும் தேர்த்திக்கிட்டாங்க, அவங்களும் தேர்த்திட்டாங்க. ஒரு மெகா கூட்டணி இது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி கூட பயங்கர சண்டை. காங்கிரஸ் தன்னுடைய தகுதிக்கு மீறி தொகுதியை கேட்டாங்க. 61 சீட்டு. 10% தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. 6 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். அப்போ 10%. சார், அதுவும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு வந்து தேஜஸ்வி யாதவ் போகும்போது தேஜஸ்வியை பார்க்கவே இல்லையாமே சார் ராகுல் காந்தி. அதை வந்து ஒரு நேஷனல் மீடியாவில் ஒரு ஜேர்னலிஸ்ட் போட்டு உடச்சிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, பிரச்சாரம் வரணும் இல்லைங்க. இப்போ பிரதமர் அவருடைய வேலையை விட்டுட்டு வந்து பண்ணுறாரு. அமித்ஷா போய் இறங்கி பண்ணுறாரு. லோக்கலில் நிதிஷ்குமார் பெரிய லீடரு, அப்புறம் செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். உங்களுக்கு அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர், அப்புறம் மஜ்லிஸ் கட்சி நம்ம ஓவைசி பாய், இது இல்லாமல் இண்டிபெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 10,000 15,000 இண்டிபெண்ட் வாங்கியிருக்காங்க. பல இடங்களில் இண்டிபெண்டன்ஸை தோக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. சார், பிரசாந்த் கிஷோரே வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக பிரச்சாரத்தில் இருக்காரு. தனியாக பேசுவோம். விஜய் அவர் தனியாக வருவார், அவர் சித்தப்பாவை தனியாக பார்ப்போம். அப்போது இவர்கள் பேசும்பொழுது இவர்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இறங்கி தேர்தலில் ஒர்க் பண்ணும் பொழுது ராகுல் காந்தி தான் ஸ்டார். ஆமாம். அந்த ஸ்டாரு பார்த்தீங்கன்னா இவங்க தேர்தல் அறிக்கை வெளியிடுறானே கூட வரல, எப்போவாவது ஒரு தடவை வர்றது. இதை தாண்டி 2ஆம் கட்ட தலைவர் காங்கிரஸுடைய மற்ற தலைவர்கள் யாரும் பெருசாக இறங்கி பண்ணலை. ஒன்று, ராகுல் காந்தியும் பெருசாக வரல. பிரியங்காலாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அப்போ நீங்கள் காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கான வேலையை இந்த அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களை கொண்டு போகிறதுன்னு இல்லை. இன்னொன்று, இந்த அரசுக்கு எதிராக மத்திய அரசுக்கோ இல்லை அந்த பீகார் அரசுக்கு எதிராகவோ பெரிய அளவில் இவர்கள் எதையும் வைக்க முடியல. பிரச்சாரத்தை திட்டமிடல் இருக்குல்ல, மையமாக வச்சு சொல்ல வரேன். பிரச்சார திட்டமிடலில் தேஜஸ்விக்கும் காங்கிரஸுக்குமே பெரிய முரண்பாடு. காங்கிரஸுடைய மூத்த தலைவர்களுக்கும் ராகுல் காந்திக்குமே முரண்பாடு. இந்த ஒரு சக்கரவர்த்தி, என்ன சக்கரவர்த்தி, பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸை நம்ம ஜான் ஆரோக்கியசாமி எப்படி தாவேகாவை முட்டு சந்து கூட்டு போகிறாரோ, ஓகே, பிரவீன் சக்கரவர்த்தி ராகுலையும் காங்கிரஸையும் முட்டு சக்கரத்துக்கு கூட்டு போகிறார். ராகுலுடைய பர்சனல் இது, அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அது இதுன்னு. அவர் தான் இந்த கண்டுபிடிச்சது சார். இந்த சாரு 5 பைசாக்கு அங்கே உதவாதுன்னு தெரியும் எல்லாருக்குமே. பீகாரில் தேஜஸ்வி வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை, இன்னும் பல கோரிக்கைகள்லாம் அவர் வைக்கிறார். அதை மையப்படுத்தியும் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி வந்து எவ்வளோ மோசமான கூட்டணின்னு சொல்லியும் இஸ்லாமியர்கள் மற்ற விஷயங்கள். இன்னொன்று, இஸ்லாமியர் வெறுப்பு இவங்க பிஜேபி இது பண்ணுறாங்கன்றது இப்போ அந்த இது இஸ்லாமியர்கள் மத்தியிலே குறையுது. ஏன்னா சீமாஞ்சால்ன்ற பகுதியில் 28க்கு மேற்பட்ட தொகுதிகளை இவங்க அடிக்கிறாங்க. கூட்டணி அடிக்குது. இவங்க 11 தான் ஜெயிக்கிறாங்க. முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக
அப்போது நீங்கள் இந்த பிரச்சாரம் மண்ணுக்கேற்ற பிரச்சாரம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அவர்கள் பண்ணாங்க மண்ணுக்கேற்ற பிரச்சாரம். இவர்கள் தேஜஸ்வி கொண்டு வர்றாரு. இவர் இஷ்டத்துக்கு சாரை தூக்கிட்டு சுற்றுறாரு. இந்த சாரு ஒரு பைசாவுக்கு உதவாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவருக்கே என்ன சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் நல்லா பாருங்கள், ஓட்டு திருட்டு கரெக்டா, ஓட் ஷோர் கரெக்டா. ஓட்டு திருட்டுன்னா என்ன அர்த்தம்? ஓட்டை திருடுறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வீட்டில் 50 பேர் இருக்காங்க, ஒரே வீட்டுக்குள்ளே 50 பேர் தூக்கிட்டுங்களா சுற்றுறாங்கல்ல, ஒரே வீட்டில் 50 பேர் இருக்காங்கன்னா அவர்களை ஓட்டு திருட்டுன்னு ராகுல் சொல்கிறாரு. அவர்களை நீக்கிற வேலையை யார் பண்ணணும்? ஒரே வீட்டில் 50 ஓட்டு, ஒரு தொகுதியில் இத்தனை ஓட்டு திருடுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற நடவடிக்கை எடுக்கிறது வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. போலீஸ் கமிஷனருக்கா இருக்குது? இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீக்க முடியும்? தேர்தல் ஆணையம் தான். அப்போ தேர்தல் ஆணையம் அதை கண்டறிவதற்காகத்தான் தீவிர வாக்கு திருத்த முகாம்களை நடத்துது. அதுவும் தப்பு, இதுவும் தப்புனா அப்போ எப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க? புரியுதா? ஒரு வீட்டில் 50 ஓட்டு இருக்குது, 3 பேர் தான் அந்த வீட்டில் இருக்காங்க, மீதி 47 ஓட்டு போலி. அதை நீங்கள் அந்த தேர்தல் எஸ்ஐஆர் பார்த்தா தான் 3 பேர் தான் இருக்கீங்களா, மீதி 47 இல்லை, அந்த 47 நீக்கிடுவாங்க. அது நீக்கிற நடவடிக்கையே தப்பு தான். ஓகே. ஆனால் வாக்கு திருட்டுன்னு இதையும் சொல்கிறாங்க. பெருசாக படம் போட்டு காமிச்சார். பீகாரில் இருக்கிற பெண்கள், சாதாரண மக்கள், ஜாதி ரீதியாக இருக்கிறவர்கள், இஸ்லாமிய சிறுபான்மையினர், இவர்களுக்கு இது ஒரு மேட்ராகவே தெரியல. ஓகே. அவர்களுக்கு என்ன தெரியுது? நிதிஷ்குமாருடைய பெண்களுக்கான சீர்திருத்தங்கள், பெண்களை முன்னெடுத்த விஷயங்கள், அந்த அக்கௌண்ட்டில் 10,000 போட்டது, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவர்களுக்கு பெரிதாக தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே ஒரு அமைதியான பீகார், இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றது. நம்ம தமிழ்நாட்டுக்கு புத்தி கூறுற மாதிரி மது விலக்கை அவர் கொண்டு வந்தார். வந்த உடனே குற்றச்சம்பவங்கள் அதிகமாக குறைஞ்சிது. பெண்கள் வீட்டில் குடும்ப வன்முறை குறைஞ்சிது. எப்பாடுபட்டாலும் மது விலக்கை அவர் விளக்க தயாராக இல்லை. ஆனால் தேஜஸ்வி கல்லுக்கடை திறப்போம்னார். இவர்கள் எல்ஐட்டு வரைக்கும் போயிட்டாங்க காங்கிரஸ். அப்போ அந்த பெண்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இவங்களை கொண்டு வந்தால் மீண்டும் அதே மதுக்கடைகள், சாராய கடைகள், குடும்ப வன்முறை, வேலைக்கு போக மாட்டாங்க, வறுமை, இதெல்லாம். வறுமை கோடுன்றது 30% இருந்ததை 5%ஆக குறைச்சிருந்ததில் நிதிஷ்குமாருடைய பங்கு இருக்குது. அப்போ நிதிஷ்குமார் ஒரு எளிய முதலமைச்சர், இந்த ஒர்க்கெலாம் பண்ணுறாரு, ஊழல் இல்லை, பெண்களுக்கான விஷயங்கள் பண்ணுறாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறாருன்னா இது அடுத்தடுத்த கட்டங்கள் போகும் பொழுது அங்கே இருந்து வெளியே வேலை செய்கிற இளைஞர்கள் வர வேண்டிய தேவை இருக்காது. ஓகே. நீங்கள் அதிக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ணும்பொழுது, உங்களை நோக்கி தொழில் மற்ற விஷயங்கள் வரும்பொழுது, நீங்கள் தமிழ்நாடு போன்ற அந்த ஜிடிபி மற்ற விஷயங்களில் போகலாம். இன்றைக்கி தமிழ்நாடை வச்சுக்கிட்டு பீகாரை கம்பேர் பண்ணுறதுன்றது தப்பு. ஆனால் பீகாரை தனியாக கொண்டு போகிறாங்க. இப்போ ஓட் ஷோரு, எஸ்ஐஆர், இவர் அதை மட்டுமே பண்ணியிருந்தார். இதனால் என்ன ஆச்சுன்னா, தேஜஸ்வி கொண்டு வந்த நல்ல திட்டங்களும் மக்கள்கிட்ட எடுபடாமல் போய் பெரிய அளவில் அடி வாங்கி ராகுல் முக்கிய காரணியாக அதில். ஓகே. தேஜஸ்வி தோத்ததுக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் தான் பெரிய காரணம். நம்ம சித்தப்பா பிரசாந்த் கிஷோர் அவரை பற்றி பேசியே ஆகணும் சார். மிகப்பெரிய தோல்வி. பிரசாந்த் கிஷோர் நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு வியூக வகுப்பாளர்ன்றவர், ஒன்றும் இல்லாத பெருசாக்கி கொண்டு வரவர் தான் வியூக வகுப்பாளர். 2019 மக்கள் நல கூட்டணி நின்று 2016 தோற்றவர்களும் தவறை உணர்ந்து கலைஞருடைய மறைவுக்கு பிறகு தனக்கு ஆட்சி வேணும், நம்ம நிரூபிச்சாகணுன்ற கண்டிஷனில் எல்லாரும் இணையும் பொழுது கடுமையான கோபம் இந்த அதிமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி ப்ளஸ்ஸு இது பிஜேபி மேலே உள்ள வெறுப்பு எல்லாம் வரும் பொழுது ராகுல் தான் பிரதமர், 5 ஆண்டு முடியுது, அடுத்த 5 ஆண்டு இந்த அரசு தொடராது, ராகுல் தான் பிரதமர் இங்கே காமிக்கும் பொழுது எளிதாக 50% வாக்குகளை அள்ளுகிறார்கள். ஆமாம், திமுக அள்ளுது. இதுக்கு பிறகு இதே கூட்டணி தொடரும் பொழுது பிரசாந்த் கிஷோர் தேவையே இல்லை. ஆனால் இவர்கள் அவருக்கு 287 கோடி ரூபா கொடுத்து இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. அவரும் நல்லா சீனை போட்டு ஆஃபீஸ் எல்லாம் போட்டு ஸ்டாலினை கூட்டு வந்து உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து அது இதுன்னு பண்ணார். இது ஓடுற குதிரையில் சேர்ந்து பந்தயம் கட்டுறது தான், ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. நல்லா ஜெயிக்கிற குதிரை மேலே பந்தயம் கட்டுறது. இதை பற்றி ஆஹா ஓஹோன்னாங்க. அதற்கு பிறகு இவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அதோட முடிச்சுக்கிட்டாங்க. இவங்க பெண்ணுன்னு கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுன்னு இன்றைக்கி அதோடைய விளைவு 5-6 வியூக வகுப்பாளர்கள் கூட வச்சுக்கிட்டு கண்டபடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோடைய விளைவு தான் இன்றைக்கி காமெடி ஆகிறதெல்லாம், பேர் மட்டும் வைக்கிறது இதெல்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம்
பல விஷயங்கள் யதார்த்தமான விஷயங்கள் இது உணர்வுபூர்வமாக மக்களை போய் நெருங்குறது இல்லை, அது இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இதுதான். ஒரு மாதிரி எலைட்டாக போய்கிட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி ஸ்டைலில். அங்கே சாரு ராகுல் காந்தி இது பண்ணோன்னா இங்கேயும் சாருன்னு தூக்கிட்டு சுற்றுறாங்க. ஏன்னா மத்திய அரசு அங்கே நேஷ்னல் பாலிடிக்ஸு, பிஜேபி, இவங்க நிதிஷ்குமார், தேஜஸ்வி, இதெல்லாம் நேஷ்னல் பாலிடிக்ஸு. இங்கே இவங்க நேஷ்னல் பாலிடிக்ஸை நிறுவ பார்க்குறாங்க. இங்கே ஏடிஎம்கே, இங்கே மக்கள் இது பல பிரச்சனை. இங்கே கொண்டு வந்து சாருன்றாங்க, சாரையும் எதிர்க்க முடியல, கோர்ட்டுக்கு போயிட்டு ஃபார்மலாக ஒரு வழக்கு போடுறீங்க. இன்னொரு பக்கம் சார் உள்ளே பூந்துக்கிட்டு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, இந்த வேலையும் கிரவுண்டில் வேலை பார்த்துட்டு இவர்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் ஓடுது. இப்போது அந்த சார் எடுபடலன்னு ஒன்று, ப்ளஸ் பிரசாந்த் கிஷோர் அதற்கு பிறகு அங்கே பண்ணுற ஏடிஎம்கி பண்ணித்தரேன்னு போனார், எங்களுக்கு தேவையில்லைன்ட்டாங்க. விஜய்கிட்ட இவர் கூப்பிட்டு போனார். அது போன உடனே விஜயை முதல்ல மண்டைய கழுவுனது அவர் தான். ஓகே, கூட்டணிக்கு போகாதீங்க, ஏடிஎம் கூட போயிருப்பாங்க. ஓகே, நீ தான் ஆட்சியை பிடிப்ப, டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பீகார் எலெக்ஷனை பார்த்துட்டு நான் வந்துக்கலாம் பண்ணுறாங்க. இவர் வருமானம் தேத்திக்கலான்னு இவர்கள் பிரசாந்த் கிஷோரை பெருசாக நம்பினோட விளைவு அதிமுக பாஜக பக்கம் போயிடுச்சு. இல்லாவிட்டால் இங்கே அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கும். அதை கெடுத்து விட்டது பிரசாந்த் கிஷோர். ஓகே, அது ஒரு பக்கம். இவர் போயிட்டு நான் வருவேன், வெற்றியோடு வருவேன், உங்களை பார்ப்பேன்லாம் போனார். அங்கே போயிட்டு பிரசாந்த் கிஷோர் மற்றவர்களெல்லாம் கிண்டல் பண்ணார். இங்கே சீமான் கட்சியெல்லாம் ஒரு கட்சியே இல்லை, ஆமாம், அவர்கள் நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்லாம் இன்றைக்கி அவங்க போட்டு சாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே போனார். தன்னுடைய கட்சி எந்த லெவலில் இருக்குது, ஒரு அரசியல் கட்சியாக பீகாரில் என்னென்ன பண்ண முடியும், அதெல்லாம் இவருடைய எலெக்ட் தானே. ஆமாம், இவர்கள் இப்படி போட்டால் கூட்டத்தை வர வைக்கிற மாதிரி காமிச்சா இதெல்லாம் பண்ணால் நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினச்சாங்க. வேட்பாளர்களை அவுட் சோர்ஸ் பண்ண ஒரே கட்சி இவங்க பிகே கட்சி தான். அதை தான் எலைட்டுன்றேன். எப்போவுமே மண்ணின் மனத்தோட அந்த இதோடு இருக்கிறவங்க தான் நீங்கள் நெருக்கமாக போவாங்க, ஜெயிப்பாங்க. அது திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. நான் ஏன் விஜய் கூட எலைட் பார்ட்டின்றேன், அவர்கள் இன்ன வரைக்கும் உணர்வுபூர்வமாக ஒன்றவில்லை. எமோஷ்னல் டச்சு இது வரைக்கும் விஜய் வந்து ஜனங்கள்கிட்ட இல்லை. ஒரு 41 உயிர்கள் போன இடத்துல கூட அவர்களை கூப்பிட்டு வச்சு அவர்களோட ஒரு எமோஷ்னல் டச்சு கூட இல்லை விஜய்கிட்ட. ரூமை பூட்டிட்டு காலில் விட்றன்ற கதெல்லாம் அந்த ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறது, முட்டி போடுங்க அப்படி பேசுங்க, எது சொன்னாலும் செய்வார் விஜய், அது மட்டும் செய்வார். அப்போது எமோஷ்னல்ன்றது 41 பேரோட முடிச்சுக்கிட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக 41 பேர்கிட்ட உட்காந்து பேசுகிறது மூலயமா, அதை காட்சிப்படுத்துறது மூலயமா 4.5 கோடி மக்கள்கிட்ட எமோஷ்னல் டச் ஆகிருக்கணும் விஜய், அதை பயன்படுத்தியிருக்கணும். இவங்க முட்டா பீஸுங்க, அதனால் அதை காட்சிப்படுத்த மாட்டோம், இது பண்ண மாட்டோன்னு போயிட்டாங்க. இதுதான் இவர்களுக்கு பிரச்சனை. ஆனால் இங்கே பாருங்கள், நேற்று குழந்தைகள் இதுன்னா அங்கே போய் உட்காந்துக்கிறது, சாப்பாடு போடணுன்னா போய் சாப்பாடு போடுறது, ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க அதுக்கு பின்னாடி வீட்டை அடிக்கிற வேலை பண்ணுறதுனால ஜனங்க இவங்கள்ட்ட ஒட்ட மாட்டேங்கிறாங்க. ஓகே, இங்கே இவரும் எமோஷ்னல் டச்சு போகிறாரு, பேசுறது, பகுதி மக்கள் பிரச்சனையை தொட்டு பேசுறது, அதுக்கு வர்றது, அது ஒரு எமோஷ்னல் டச்சு. காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா தலைவர்களே வரமாட்டான், வெளியே பேசவே மாட்டான். இவர்கள் எமோஷ்னலாக இருந்த சிபிஎம், சிபிஐ இவங்கெல்லாம் யதார்த்தத்தை மறந்து கண்டதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எஸ்ஐஆரில் எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, குடியுரிமை வரைக்கும் பறிக்கப்படும். இவர் கே பாலகிருஷ்ணன் இரவோடு இரவாக கைது செய்து விலங்கிட்டு கப்பலில் ஏற்றி வெளிநாட்டில் இறக்கி விடுவார்கள். இவர் பெண்கள், சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள் 3 பேர் வாக்குரிமையும் பறித்து விடுவார்கள். அது பறிச்சாலும் 60% போயிடும். 6.5 கோடியில் 3 கோடி போயிடும். 3 கோடி வாக்கை பறிக்க முடியுமா? இந்த மாதிரி யதார்த்தத்துக்கு புறமாக பேசுகிறாங்க. அப்போ இவர்களுக்கும் அந்த இது இல்லை. சேம் இதே தான் அங்கே இவருக்கு, நம்ம தலைவருக்கு, சித்தப்பாக்கு. அப்போ அவர் இதில் ஓட்டல, அவர் வந்து யதார்த்தத்தையே புரிஞ்சிக்கல. ஓகே, பிஜேபி அவருடைய ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பாகம் வரைக்கும் எப்படி எப்படி பண்ணாங்க, எங்கெங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்த்து அந்த தப்பை கரெக்ட் பண்ணுற வேலை. சிதறி கிடக்கிற ஜாதி அமைப்புகளிடம் வாக்குகளை இங்கே கொண்டு வர வேலைக்கு அந்த நபர்களை சார்ந்தவர்களை இறக்கி பண்ணுறது, அந்த கட்சிகளை உள்ளிழுக்கிறது, இந்த மாதிரி கிரவுண்ட் லெவல் ஒர்க்கு. இன்னொரு பக்கம் ஆட்சி கையில் இருக்குது, அந்த ஒர்க்கு. இன்னொரு பக்கம் இந்த 10,000 ரூபா இது, பெண்கள் மேம்பாட்டு திட்டங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, மது விலக்கு, இப்படி இவர்கள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஓகே, இங்கே இவர் போராடிக்கிட்டு இருக்காரு. இவர் மேலே இன்னும் அந்த வெறுப்பு என்ன இருக்குது, குடும்ப ஆட்சி, லல்லு, இந்த வெறுப்பு. அதை மீறி தேஜஸ்வியுடைய தனிப்பட்ட ஒரு இதுதான் இங்கே இருக்குது. ஆனால் அவர் தனி மரமாக நிற்கிறாரு. கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் என்ன பண்ணுது, தன்னுடைய வழக்கமான அதே ஸ்டைலில் கூட்டணி அதிக தொகுதியில் ஆசைப்பட்டு சண்டை போட்டு வாங்குறாங்க. வாங்குறதுல இவர்கள் எல்லா இடங்களிலும் அது மாதிரி தான். அதில் 3 பேர் வாபஸ் வாங்கிட்டு பிஜேபிக்கு போயிட்டு அதெல்லாம் நடக்கும். அது 2014 நடக்குது. அப்போ இது தாவேக்காக்கு நடக்கும்.
தாவேகாக்கு இது நடக்கும். அதான் ரொம்ப அதனால தான் ஏடிஎம்கே டிஎம்கே ஏன் நம்ம சொல்கிறோன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க வேட்பாளர் தேர்வுலையும் சரி. ஆமாம். இவர்கள் எனக்கு என்னென்னு போட்டாங்கன்னா 10 பேர் போவோம், போய் சேர்ந்துருவோம். இதே பாஜக மகாராஷ்டிராவில் பண்ணிச்சு, பல இடங்கள்ல அதெல்லாம் நடந்துருக்குது. அதனால் பிரசாந்த் கிஷோர் இந்த 2 விஷயங்களையுமே கணிக்காமல் அவர் வாட்டில் எனக்கு என்ன நினச்சிட்டு பண்ணது ஒன்று. ரெண்டாவது, பிரசாந்த் கிஷோர் பண்ண தவறு, தேர்தலில் நான் நிற்க மாட்டேன்னு முடிவு. ஆமாம். நான் நேற்று ஓட்டு எண்ணிக்கை ஓரளவுக்கு அப்படி பார்த்துருந்தேன். 2000, 5000, ஒரு தொகுதியில் மட்டும் 30,000, ஒரு அந்த மஜ்லிஸ் நின்ன தொகுதியில். அப்புறம் வந்து 8000, 4000 இண்டிபெண்ட்லாம் இவங்களோட ஜாஸ்தி வாங்கியிருக்காங்க. அப்போ 3வது இடம் கூட இல்லை, 5வது இடம், 6வது இடம். இப்படி பார்த்தீங்கன்னா இவர் வாங்கின வாக்கு சதவீதம் 3 புள்ளி சம்திங். மஜ்லிஸ் கட்சி வாங்கினது 1 சம்திங். அவங்க 5 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. ஆமாம். இவங்க ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. அப்போ ஐயா சித்தப்பா பிரசாந்த் கிஷோருடைய வியூகம் வகுப்பு அவருக்கே ஜெயிக்கல, அவருக்கே வேலைக்கு ஆகலை. இதை நம்பி அவருடைய பிஸ்னஸும் போயிடுச்சு சார். எலெக்ஷன் இருந்ததன் காரணமாக அவரே ஜெயிக்கலனா அவர் விட்டார், பிஸ்னஸை விட்டு 2 வருஷம் ஆகுது. அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க தான் ராபின் சர்மா, அப்புறம் ஐபேக்கு அந்த டீமு, அதெல்லாம் அப்படி அப்படியே இப்போ டிஎம்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் அதை விட்டு வெளியே வந்துட்டார். இப்போ அவர் வந்து ஒரு வியூக வகுப்பாளர் அல்ல அப்படின்றது. மிச்ச சொச்ச ஒட்டிகிட்டு இருந்தது தாவேகா. ஓகே. இந்த இவர் யாதவர்ஜுன் இவங்கெல்லாம் உருட்டிகிட்டு இருந்தாங்க. இவர்கள் யதார்த்தத்துக்கு புறம்பானவர்கள். அதான் ஊரே ஒரு பக்கம் யோசிக்கும் போது இவர்கள் என்னமோ நினச்சிக்கிட்டு இதான் கரெக்டுன்னு யோசிச்சுட்டு. இப்போ விஜய் இந்த விவகாரத்தில் அதை சொன்னார்ல, தனியாக நின்னா ஜெயிப்பீங்க, நீங்கள் இது பண்ணுங்க, அதான் 26% இருக்குனாரே ஆதவர்ஜுனா. ஆமாம், அதை ஏற்பாரா அப்படின்றது விஜய்க்கு சிக்கல். காங்கிரஸுக்கு இந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்குல்ல, 60.6 ஜெயிக்கிறது, எனக்கு என்னென்னு பண்ணுறது, ராகுல் காந்தி பண்ணுற காமெடிகள், பிரச்சாரம் ஒத்துக்கிட்டு இந்த நடிகர் பழைய கார்த்திக் அவர் படம் ஒத்துக்கிட்டு ஷூட்டிங் வராமல் போவாராம். அந்த மாதிரி இவர் பிரச்சாரம் ஒத்துக்கிட்டு வராமல் போகிறது, வெளிநாடு சுற்றுறது, மக்களோட ஒட்டாத ஒரு எலைட் அரசியல், இது எல்லாம் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கும் அடுத்து 5 ஸ்டேட்டுக்கும் இது. காங்கிரஸ் எப்படியும் இதில் ஜெயிச்சிடும். 2 தடவை அவங்க வந்துட்டாங்க. கேரளாவில் ஜெயிச்சிருவாங்க. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி மம்தா தான். தமிழ்நாட்டில் காங்கிரஸு எப்படி சீனை போட்டுருந்தாங்க. இவர் தாவேகாவோட இந்த பிரவீன் சக்கரவர்த்தி நான் சொன்ன முட்டு சந்து கூட்டு போகிறதுன்னு இப்படிலாம் பண்ணி தாவேகாவோட பேச வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுனாங்க. ஆனால் இங்கே இருக்கிற காங்கிரஸ் அவரோட போகிற எண்ணமே கிடையாது. ஓகே. தமிழக காங்கிரஸ் மாணிக் தாக்கூர், கேசி வேணுகோபால், ஜோதிமணி, இவர் செல்லகுமார் இவங்களெல்லாம் பிடிக்காது. கேஎஸ் அழகிரி இவங்களாம் திமுக பிடிக்காதனால அந்த மாதிரி கொஞ்சம் பேர் மட்டும். ஓகே. அப்போ அந்த டீம் வந்து செல்வ பெருந்தகையும் பிடிக்காது. ஓகே. ராஜேஷ்குமார் இவங்கெல்லாம் இதுக்கு எதிராக ஏதாவது பண்ணணுன்னு தான் இந்த உருட்டிட்டு இருக்கிறாங்க. கேசி வேணுகோபால் ஹரியானாவில் கவுத்தார், பல மாநிலங்களில் கவுத்த பெருமை அவருக்கு உண்டு. நம்ம ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி. ஓகே. அவர் வந்து இந்த இதுக்கு தூபம் போடுறாரு. அது இப்போ அடி வாங்கின அடியில் எப்பா திமுக என்ன கொடுக்குறமோ வாங்கிக்கோன்ற கண்டிஷன் இப்போ வந்துருப்பாங்க. திமுகவும் வா அவ்வளோ பேசுனேன், பாதி கேட்ட அந்த வீடே உனக்கு சொந்தம் இல்லையாம, அந்த வீடே வந்து வாடகை விடாம, அந்த கண்டிஷன் தான் இப்போ. ஓகே. இது அதனால் இப்போ இவர்கள் அடக்கி வாசிப்பார்கள் தமிழகத்தில். ஓகே. திமுகவுக்கும் நாங்கள் அதிகமாக நிற்கணும் அப்படின்னு இதான் சாக்குன்னு காங்கிரஸுக்கு குறைச்சிருவாங்க. இல்லாட்டா லாஸ்ட் டைம் கொடுத்து அதே 25 கொடுத்துருவாங்க. 25 கூட இல்லை, 20 கொடுக்குற ஐடியாவில் தான் இருக்காங்க. ஓகே. அதனால் அந்த மாதிரி போகும். அது ஒரு வகையான காங்கிரஸுக்கு பெரும் பின்னடைவு. இன்னொன்று சொல்கிறேன், எஸ்ஐஆர் தூக்கி ஓடினாங்கல்ல, டீ காபின்னு, அந்த மாதிரி எஸ்ஐஆர் இனிமேல் நீங்கள் தூக்கி சுற்றுவீங்களா? வாக்கு திருட்டு அதன் மூலம் ஜெயித்தார்கள், எதுவுமே செய்ய முடியாது. வாக்கு திருட்டு அதன் மூலம் ஜெயிச்சா கூட, அவர் வார்த்தைக்கு வச்சுக்கிட்டா கூட இந்த பெருவெற்றி அந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா 10,000, 15,000, 30,000 இப்படி பெரிய அளவில் லீடிங் தான். சில தொகுதிகளில் மட்டும்தான் 67, 120, 150. காங்கிரஸும் அந்த மாதிரி ஜெயிச்சு 100 சில்லறையில் அதெல்லாம் ஜெயிச்சிருக்குது. அதனால் கொஞ்சம் தொகுதிகளில் மட்டும் வாக்கு வித்தியாசன்றது 2,000, 5,000க்குள்ளே இருக்குது. ஆனால் பெரும்பாலும் 12,000, 15,000, 30,000 இந்த மாதிரி தான் அடிச்சிருக்காங்க. சார், இந்த பீகார் வெற்றியை வந்து தமிழ்நாடு முதல்வர் வந்து ட்வீட் போட்டிருக்காரு, நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆனாலும் எலெக்ஷன் கமிஷன் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு புகார் பட்டியலையும் வாசிச்சிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த தேர்தல் வெற்றியில் வந்து காங்கிரஸ் செய்த தவறுகள்னால தோல்வின்றதை திமுகவினர் ஏற்றுக்கிறாங்க.
ஆனால் அதை வெளியே காமிச்சிக்கல. நீங்கள் முதல்வர் வந்து தேஜஸ்விக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆமாம், அயராத உழைப்பு, அர்ப்பணிப்பான இது அப்படின்னு. நிதிஷ்குமாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஏன் ராகுலுக்கு வாழ்த்து சொல்லலை? தேஜஸ்வி உழைச்சிருக்காரு, அதனால வாழ்த்து சொல்லியிருக்காரு. ராகுல் உழைக்கலன்றதை ஒத்துக்கிறாருல்ல. சாரை வச்சுட்டு ராகுல் அவ்வளோ பண்ணார்ல. அப்போ நீங்கள் சாரை இங்கே தூக்கிட்டு சுமக்குறீங்கல்ல, அப்போ சாரை வந்து நீங்கள் ராகுல் பண்ணதுக்கு அதை பாராட்டணும்ல. ஓகே. அப்போ இவர்களுக்கு அந்த சாருன்றது ஒரு இது இல்லைன்னு தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார்? தேர்தல் முடிவு என்பது நலத்திட்ட வளங்கள், சமூக மற்றும் சிந்தனை கூட்டணிகள், தெளிவான அரசியல் செய்தி. ஓகே, தெளிவான அரசியல் செய்தி, அதான் மேட்ரு. நீங்கள் என்ன மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க பிரச்சாரத்தில், அது ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சாரத்துடைய மெயின் பாயிண்ட் என்ன? சாருன்னு உருட்டிகிட்டு இருந்தா இது. இப்போ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்க? இவர்களுடைய குற்றங்களை மறைக்கிறதுக்கு மத்திய அரசெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. அவர் சொன்னாரா இல்லை பண்ணாங்களா தெரில. அப்போ காங்கிரஸ் இந்த தேர்தல் ஆணையத்தை பற்றிலாம் குற்றம் சாட்டுறாரு. ஆமாம், அதை ஒரு பெரும் குற்றம் இல்லைன்னு இப்போ எல்லாருமே கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா வாக்கு திருட்டுன்றது வந்து ஒரு பெரிய இது இந்த தேர்தல். அப்படின்னா ஓரளவு தான் பாதிச்சிருக்கு. இந்த அளவுக்கு பெருவெற்றிலாம் கிடைச்சிருக்காது, பெரும் தோல்வியை சந்திச்சாங்க. இந்த பிரச்சாரமே எடுபடலைன்றது தான் எல்லாருடைய பிரச்சாரம். ஓகே சார். அதனால் குறிப்பாக இன்னொரு கேள்விங்க சார், பீகாரில் வந்து அந்த 10,000 ரூபாய் எலெக்ஷன் கமிஷன் ஒப்புதலோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியை திமுக இங்கே பண்ணிட்டு இருக்காங்களே, வருஷம் பூரா பண்ணுறாங்களேண்ணா. மகளிர்களுக்கு 1000 ரூபா உரிமை தொகை, மாணவிகளுக்கு 1000 ரூபா, மாணவர்களுக்கு இந்த இதை வந்து இவங்க பண்ணிட்டு தானே இருக்காங்க. இல்லை சார், எலெக்ஷன் இருக்கத்துல அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கக்கூடிய நேரத்தில் கொடுப்பதற்கான தீபாவளி இது பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுப்பாங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிடுறேன், பல இதில் பதிவு பண்ணிடுறேன். ராபின் சர்மா, பேட்டி பெகன் 7500 ரூபா ஷிண்டே கொடுத்தாரு. ஓகே, ஆமாம். அது மாதிரி தீபாவளிக்கு 5000 ரூபா கொடுப்பாங்க. இது ஒரு பார்ட்டு. ஆனால் நீங்கள் என்ன வாங்கினாலும் அங்கே நிதிஷ் நேரடியாக மக்களோட கனெக்டில். ஆமாம், இங்கே அது இல்லை, எலைட்டுக்கு மாறிட்டாங்க அவங்க. இன்னொன்று, அங்கே பிரச்சாரன்றதை தப்பாக போயிட்டாங்க. மண்ணின் பிரச்சாரம் இல்லைன்னு நான் திரும்ப வலியுறுத்துறேன். இங்கேயும் அதே தான். சாரு ஓட்டு திருட்டுனா நீங்கள் 5 கோடி பேருக்கு போயிடுச்சிங்க ஃபார்மு. அதில் 4 கோடியே 90 லட்சம் பேருக்கு தெரியும் இது ஒரு மேட்ரே கிடையாதுன்னு. இப்போ என்னென்ன ஃபில் பண்ணுன்றது கூட எல்லா இதுலேயுமே வருது. ஆனாலும் முதல்வர் அந்த படிவத்தை பார்த்தா தலை சுற்றுதுன்றாரு. திரும்ப அவர்கிட்ட பதிவு வைக்கிறாங்க. அவர் ஒரு தடவை அந்த படிவத்தை படித்தாலும் ஒன்றும் இல்லைன்னு அவருக்கே தெரிஞ்சிடும். ஆனால் அவரே வச்சு பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க, இந்த படிவத்தை எப்படி ஃபில் பண்ணுறது தெரிலன்னு. ஆனால் அவர் கீழே இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் ஈஸியாக ஃபில் பண்ணலாங்கன்னு அவங்க வீடியோ போடுறாங்க. அரசு போடுது, டிஎம்கே ஐடிவிங்க பண்ணுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க, இதில் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் முதல்வரை வச்சு இந்த பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க. தெரியுதா? இது ஒட்டாத ஒரு தன்மையை கொண்டு போகுமா? சார் மேலே ஜனங்களுக்கு கோபமே வராது. நான் சொன்னபடி மற்ற தோழமை கட்சி தலைவர்கள் பயமுறுத்தி பார்க்குறாங்க, உங்களை கொண்டு போய் முகாமில் அடைச்சிடுவாங்க, வாக்கு பிரிச்சுடுவாங்கன்னு. ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுபடல. ஏன்னா என் ஓட்டு என்கிட்ட இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் பிரச்சனை. காங்கிரஸை கண்டுகொள்ளவில்லை திமுக அப்படின்றதான் இந்த வாழ்த்துல தெரியுது. பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து தமிழ்நாடு அரசியல் களத்தில் எதிரொலிக்குமா சார்? விஜய் என்ன சார் முடிவெடுப்பார்? கண்டிப்பாக எதிரொலிக்கும். பீகார் எலெக்ஷன் என்டிஏக்கு ஒரு நம்பிக்கையை தெம்ப கொடுத்துருக்கு. ஒற்றுமையாக இருந்தால், அதாவது பீகாரில் ஜெயித்தது போல நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஜெயிப்போம்னு வந்து பிரதமர் அவர்களே சொல்லியிருக்காரு. பாஜக இன்னொரு நல்ல விஷயம் பார்க்கணும், கூட்டணி கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறது. இவர்கள் நரேட்டிவ் செட் பண்ணாங்க, அதாவது முதல்வர் எடப்பாடி கிடையாது, இவ்வளோ சீட்டு கேட்பாங்க அவ்வளோ சீட்டுன்னு. ஆனால் விஜய் வந்து சிபிஐ விசாரணை கேட்டு அவங்களோட பேசும்பொழுது அவர்கள் எடப்பாடியை மீறி தான் அந்த இது நடக்குது, பேச்சுவார்த்தை. ஓகே ஓகே ஓகே. ஆனால் எடப்பாடி கிட்ட எல்லா விஷயத்தையும் கொண்டு போகிறாங்க. எடப்பாடியும் ரொம்ப லிபரலாக நீங்கள் நடத்துங்க, நான் பார்த்துக்கிறேன், நம்ம பண்ணுவோம். ஓகே. மூணாவது, தாவேக்காக நாங்கள் 1 ஸ்டெப் இறங்கிறோம், 3வது இடத்து கூட நாங்கள் சீட்டு குறைச்சிக்கிறோம். பிஜேபி சொல்கிறாங்க, பிஜேபி சொல்லி தான் பேச்சுவார்த்தை போச்சு. ஓகே, தாவேக்காக ஜாஸ்தி கொடுங்க, நாங்கள் இறங்கிறோம். அப்போது இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் இதிலெல்லாம் பிஜேபி என்றைக்குமே விட்டு கொடுத்து அடிக்கும். ஓகே. இந்த அண்ணாமலை போன்றவர்கள் தான் ஏதாவது உளறிட்டு இருப்பாங்க. மற்றபடி பிஜேபி நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வேணால் எடுத்துக்கங்க, விட்டு கொடுத்து அடிக்கிறது தான் பெரும்பாலும் இருக்கும். நவீன் கூட கூட்டணி போக வேண்டியதுங்க ஒடிசாவில். அந்த மாநில தலைவர் ஒத்துக்கல, ஆமாம், நம்ம தனியாக நிற்கலாம் அப்படின்னா லாஸ்ட்டில் அது வெற்றி வேறு ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இங்கேயும் நீங்கள் இங்கே 4வது இடத்துல 5வது இடத்துல தான் இருக்காங்க பிஜேபி. பெரிய அளவில் அது சீமான அளவு கூட இல்லை. அப்போது பெரிய மரியாதை இருக்குது, கூட்டணி சேர்ந்தா இருக்குன்னா அதற்கு நோக்கி நகர்த்துற வேலை பண்ணுறாங்க. சின்ன சின்ன கட்சியை கூட விட்டுறக்கூடாதுன்னு தான் அவங்க இது பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் கூட பின்னாடி பேசிக்கலாம் அப்படின்னு தான் இறங்கி வந்தாங்க. ஆனால் அண்ணாமலை இவர்கள் பேச்சை கேட்டு டிடிவி போன்றவர்கள் ஓவர் ஆட்டம் ஆடினோன்னா
எடப்பாடி சொல்கிறது கரெக்டு தான்ற முடிவுக்கு பிஜேபியே வந்துடுச்சு. இல்லாவிட்டால் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் கன்சிடர் பண்ணவே அவர்கள் ரெடியாக இருந்தாங்க. ஓகே, இது ஒன்று. சசிகலாவை நீங்கள் இதில் தலையிடாதீங்கன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகே, ஒன்று. சின்ன சின்ன கட்சி கிருஷ்ணசாமி தான் முறுகிட்டு இருக்காரு. ஜான் பாண்டியன் பிரச்சனை இல்லை, கிருஷ்ணசாமி கொண்டு வந்துருவாங்க, பிரேமலதாவை கொண்டு வந்துருவாங்க, ஏசி சண்முகம் மற்ற எல்லாரையுமே இதுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு இனி நம்ம காங்கிரஸ் கூட போகணுன்றது மண்குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குன்ற முடிவுக்கு இன்றைக்கி தாவேகா வந்திருக்கோம். ஓகே, அது நரேட்டிவ் தான். முதல்ல அந்த மாதிரி போகல. ஏன்னா 2 பேருக்குமே இயற்கையாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, ஒத்து வராது. காங்கிரஸுக்கும் கிடையாது, தாவேகாவுக்கும் கிடையாது. உருட்டுறவங்க உருட்டி இருந்தாங்க. மக்கள் நல கூட்டணியாக தான் மாறி இருக்கும் இருந்தாலும் இப்போ காங்கிரஸுக்கும் இப்போ என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க? எப்பா திமுக கூட இருந்துப்போம், அங்கே வந்து தனியாக நின்றால் நம்ம சித்தப்பு கதை தெரியும்ல, அந்த கதை தான் ஆகும் தெரிஞ்சு இவங்களுக்கு சீமான் மாதிரி தைரியமாக எத்தனை தொகுதி தோத்தாலும் பரவாயில்லன்னு நிற்கிற தைரியமும் கிடையாது. நல்லா சொல்கிறேன், தாவேகா இந்த தேர்தலில் தனித்து நின்றால் அவர்கள் இருக்கிற வாக்கு சதவீதத்துக்கு ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியாது. இன்னொன்று நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், விஜய் தேர்தலில் நிற்க மாட்டார். என்ன சார் சொல்கிறீங்க? அவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. தமிழிலேயே வச்சிடலாமா? ஆமாம், விஜய் தேர்தலில் நிற்க மாட்டார். அவருக்கு அந்த தைரியம் கிடையாது. இல்லை சார், இதுவும் சித்தப்பா வழி மாதிரி தான் தெரியுது. சித்தப்பா வழி தான். அப்போ 2 முடிவு தான் அவர்கள் முன்னாடி இருக்குது. ஒன்று தனிச்சு நின்று, ஒன்றும் இல்லாமல் போகிறீங்களா. இதோட பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான். இங்கேயே நீங்கள் ஒன்றும் சாதிக்கலைன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இன்னும் விகரஸாக என்டிஏ இருக்கும். ஆமாம், இவர்கள் தோல்வினால் இவர்கள் ஒரு மாதிரி இதாக இருப்பாங்க, பெருவெற்றி இவர்களுக்கு கிடைக்காது. நீங்கள் அவ்வளோ பிரச்சாரம் ஒன்றும் இல்லை, ஏடிஎம்கே அது இது 10 தோல்வி பழனிசாமி சொன்னப்பவே 2 பேரும் சேர்ந்துருந்தால் 15 தொகுதி ஈஸியாக ஜெயிச்சிருக்க வேண்டியது. இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஆட்சி அவங்க பிடிச்சாங்கன்னா 40-40 அடிப்பாங்க என்டிஏ. அப்போ நீங்கள் மீண்டும் பெரும் புயலில் 2 கப்பல்களையே மாற்றிய சிறு படகு மாதிரி ஆகிடுவீங்க. இதோட 2031 நீங்கள் நல்லா பாருங்கள். இன்றைக்கி இவ்வளோ பரபரப்பு, எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நயினார் நாகேந்திரன் உட்பட பிரச்சாரம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்வர் ஊராக போய்கிட்டு இருக்கார், எல்லாம் பண்ணுறாங்க. வெளியவே வராத இவர் கூட உதயநிதி கூட திருவாரூர் போகிறார், அங்கே வராரு, இங்கே வராரு. இவர் இன்னை வரைக்கும் வெளியே வர மாட்டேங்கிறார். இவரா 2026 தோல்வி விட்டுற பிறகு கட்சியை வளர்க்குறதுக்கு பெருசாக வர போகிறாரு. அப்போ மேலும் மேலும் அந்த இவர்கள் சோர்ந்து போவார்கள். ஓகே, இவர்கள் அடிக்கிற அடி இருக்குல்ல, டிஎம்கே என்ன பண்ணோம், இதுதான் சாக்குன்னு தாவேகா அடிக்க ஆரம்பிப்பாங்க. தேர்தலே ஆரம்பிச்சிருவாங்க ஆட்களை வாங்குறது எல்லாமே. ஏன்னா அந்த கட்சி இருக்கக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே தான் பார்த்துக்கலாம், நீ பாதி நான் பாதி வந்துட்டு போகலாம், வந்துட்டா சிக்கலுன்னு. இவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்குறாங்க. இப்போ நிதிஷ்குமாரோ சரி, பவன் கல்யாணும் சரி, நேற்றுலாம் எனக்கு போடுறாங்க, பவன் கல்யாணம் போய் பேசினான்னு உருட்டினவன் தானே நின்று. பவன் கல்யாண் பேசியது 100% உண்மை. அது விஜய் ஏற்றுக்காது விஜய் கையில் இருக்குது. பவன் கல்யாண் பேசுனது உண்மை, விஜய்க்கு என்னென்ன பணம் கொடுக்கணும்னு அவங்கள்ட்ட என்டிஏ பேசுனது உண்மை, என்டிஏ தலைவர்கள் பேசுனது உண்மை, எல்லாம் உண்மை. ஒரு லெவலுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணைன்னு வந்த உடனே ஸ்லீப்பர் செல்கள் பேச்சை கேட்டு மறுபடியும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு உருட்டுறதும் உண்மை. என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது விஜய் கையில் இருக்குது. ஓகே, இந்த இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற மாதிரியே எடுத்தாங்கன்னா சேம் அதே தான். என்டிஏ தேஜஸ்வி மாதிரி டிஎம்கே, இது இன்னும் ஆளுங்கட்சி மட்டும் மாறுது. நடுவில் சித்தப்பா கதை மாதிரி ஒரு கதை மாறிடும். இன்னும் அவர் கொஞ்சம் ஓட்டு கம்மியாக வாங்கினார், இவங்க ஓட்டு ஜாஸ்தி வாங்குவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, மக்கள் நல கூட்டணி மாதிரி தான், பெரிய மக்கள் நல கூட்டணியாக மாறிவிடுவார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக பீகார் அரசியல் களத்தையும் தமிழ்நாடு அரசியல் களத்தையும் ஒப்பிட்டு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. விஜய் எலெக்ஷனில் போட்டி போடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். விஜய் என்டிஏ கூட்டணிக்கு போனால் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி வந்து விஜய்க்கே கிடைக்கணும். உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நன்றி.